ஓம் நமச்சிவாயம். இன்று நாம் பார்க்க போகின்ற திருத்தலம் சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 10 நிமிடத்தில் நடந்து செல்லும் தொலைவில் தான் உள்ளது. இந்த கோயிலுடைய மூலவர் கச்சபேஸ்வரர், அம்மன் சுந்தராம்பிகை அம்மன். இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் முருக்கடி மரம். ஸ்தல தீர்த்தம் இஷ்ட சித்தி தீர்த்தம். இந்த கோயில் 1600 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோயில் கல்வெட்டுகளில் கச்சாலை உடைய நாயனார் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோயில் வளாகத்தில் 2 சிவன் கோயில்கள் உள்ளன, கச்சபேஸ்வரர் மற்றும் இஷ்ட சித்தீஸ்வரர். இந்த கோயிலுடைய மூலவர் கிழக்கு திசை நோக்கி இருந்தாலும் ராஜகோபுரம் வடக்கு திசையில் உள்ளது. இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 7 நிலைகளை கொண்ட இந்த கோபுரம் கும்ப பஞ்சாட்சரத்தை போன்ற கட்டிடக்கலை அம்சத்தை உடையது. 5 நிலைகளை கொண்ட கருவறை கோபுரம் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என கல்வெட்டுகள் கூறுகின்றன. 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் துர்க்கை அம்மன் மற்றும் சூரியன் சன்னதியிலும் கிடைக்கின்றன. மேலும் பிரதான கருவறை சோழர்கள் இந்த கோவிலுக்கு வழங்கிய பல்வேறு நன்கொடைகளை பற்றி பேசுகிறது. எனவே ஆராய்ச்சியாளர்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு முந்தைய கல்வெட்டுகள் உள்ளதால் சரியாக குறிப்பிடப்படவில்லை. பின்னர் இந்த கோயில் விஜயநகர மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன. தண்டி அலங்காரம் என்ற 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இலக்கண நூலில் இக்கோயிலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலுள்ள நேரிசை வெண்பாடல் நீல மணிமிடற்றன், நீண்ட சடைமுடியன், நூலணிந்த மார்பன், நுதல் விழியன், தோளுடையன், கைமான் மரியன், கனல் மழுவன், கச்சாலை எம்மான், இமையோர்க்கு இறை என்பது அந்நூலில் காட்டப்பட்ட மேற்கோள் பாடலாகும். இதன் மூலம் இத்தலத்தின் பெருமையை அறியலாம். அதாவது கருங்குவலை போன்ற அழகிய இடத்தினையும், முடியின் கண்ணே நீண்டு இருக்கப்பட்ட சடையினையும், மார்பினிடத்தே அணியப்பட்ட முப்புரி நூலினையும், நெற்றியின் கண் சேர்ந்த விழியினையும், உடையாக அசைந்த தோளினையும், கரதளந்தேந்திய மானினையும், கனல் போன்ற மழுவினையும், திருக்கச்சாலை அதாவது கச்சபேசம் என்னும் தலத்தையும் உடையவனால் எம்மை ஆண்டு கொண்ட பெரியோன் இமையோர்க்கு தலைவன் என்று போற்றி பாடப்பட்டுள்ளது. திருமால் ஆமை வடிவம் கொண்டு இத்தலத்தை ஈஸ்வரனை வணங்கி அருள் பெற்றார். கச்சபம் என்றால் ஆமை, கச்சபம் + ஈஸ்வரர் கச்சபேஸ்வரர். திருமால் கச்சப வடிவால் ஈஸ்வரனை வணங்கி அருள் பெற்ற தலமாததால் கச்சபேஸ்வரர் என்ற இத்தலத்திற்கு பெயர் வந்தது. சிவஞான முனிவரால் எழுதப்பட்ட காஞ்சிபுரம் 2742 பாடல் தொகைகளை கொண்டது. இந்நூலில் இக்கோயிலை பற்றியும் இதன் சிறப்புகளை பற்றியும் தனி படலமாக பாடப்பட்டுள்ளது. கச்சபேஸ்வரரை வழிபட நினைத்தோர், வழிபடச் சென்றோர், வழிபட்டோர் யாவரும் இவ்வுலகில் துன்பம் நீங்கி முடிவில் முக்தியும் பெறுவர். இதனை கச்சபேசன் தன்னை கும்பிடச் சென்றவர் கண்டவர் கருதினர் யாவரும் மாறிலா முக்தி பெற்று உய்வர் என காஞ்சிபுராணம் கூறுகின்றது. இத்தலம் தொன்று தொட்டு செங்கந்த முதலியார் மரபினர் அறங்காவலர் குழுவார் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. கோயில் நுழைவாயிலில் 15 டன் எடை கொண்ட 2 யானை வாயிலின் இருபுறமும் மிகவும் அழகாக காண்பரை கவரும் விதமாக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுடைய வரலாறு பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற வேண்டி மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்தனர். அவ்வாறு கடையும் போது மந்திரமலை சரிந்து கடலில் மூழ்கத் தொடங்கியது. இதை கண்ட திருமால் ஆமை வடிவம் கொண்டு மந்திரமலையை தாங்கினார். பின்னர் அமுதம் கிடைக்க தேவர்கள் உண்டனர். தன்னால் தான் அமுதம் கிடைத்த மகிழ்ச்சியில் செருக்குற்று எல்லா உயிர்களும் அஞ்சும்படி கடல் முழுவதும் திரிந்து கலக்கினார். அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானை தஞ்சமடைய ஆமையை அழித்து அதன் ஓட்டினை தனது வெண்டலை மாலையோடு கோர்த்து மார்பில் அணிந்து கொண்டார். தவறை உணர்ந்த திருமால் குற்றம் நீங்க ஆமை வடிவில் இத்தலத்தில் வழிபட்டு அருள் பெற்றதால் கச்சபலிங்கம் எனவும் இக்கோயில் கச்சபேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தின் மற்றொரு புராணத்தின்படி உலகத்தை மறுசிருஷ்டி செய்ய வேண்டி சிவபெருமான் அண்ட பெருவெளியில் உமாதேவியர் காணும்படி திருநடனம் ஆடினார். உலகமெல்லாம் அழிந்தும்
அழியாது தன் சக்தியால் காஞ்சிபுரத்தில் ஜோதிலிங்கமாக வெளிநின்று உலகங்களையும் அனைத்து உயிர்களையும் படைத்தருளினார். தீ வடிவான சிவனை வேண்டி அக்னி சுரூபம் மறைந்து லிங்கமாக தோன்றி காட்சி தர வேண்டுமென அனைத்து தேவர்களும் வேண்டினர். ஈஸ்வரன் அவ்வாறே ஒரு குலத்தை உருவாக்கி அதன் கரையில் இஷ்ட சித்தீஸ்வரராக அருள் புரிகின்றார். பக்தர்களின் இஷ்டத்தை பூர்த்தி செய்பவராதலால் இஷ்ட சித்தீஸ்வரர் என பெயர் பெற்றார். புராண காலத்தில் பிருகு முனிவரின் வம்சத்தில் தோன்றிய ததீசி முனிவர் குபன் என்னும் அரசனின் நண்பனாவார். ஒரு நாள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் போது அரசர் உயர்ந்தவரா அல்லது அந்தனர் உயர்ந்தவரா என்ற விவாதம் நடந்தது. முனிவர் அந்தனரே எனவும் குபன் அரசனே எனவும் மிகவும் காரசாரமாக உரையாடினர். இந்த விவாதம் முற்றி முனிவர் அரசனை அடித்தார். அரசனோ மிகுந்த கோபம் கொண்டு தனது வஜ்ராயுதத்தால் முனிவரை இரு துண்டுகளாக வெட்டினான். வெட்டுண்டு விழும்போது முனிவர் சுக்கிரனை நினைத்து தரையில் விழுந்தார். சுக்கிரன் முனிவரின் வெட்டுப்பட்ட உடலை பொருத்தி உயிர் பெறச் செய்தான். பின்பு அவரிடம் காஞ்சிபுரம் சென்று காஞ்சி கச்சபேசத்தில் உள்ள இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்குமாறு அருள் புரிந்தார். மேலும் இஷ்ட சித்தீஸ்வரரை சன்னதி அருகே இஷ்ட சித்தி தீர்த்தம் உள்ளது. இத்தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு மிருத சஞ்சீவினி என்னும் இறந்தவரை எழுப்பும் மந்திரத்தை சுக்ராச்சாரியார் பெற்றார். ஆதலால் அதில் மூழ்கி சிவபெருமானை வணங்கினால் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 பயன்களும் கிடைக்கும். அத்தீர்த்தத்தில் மூழ்கி வேண்டுவதை பெறலாம் என்றும் கூறினார். கிரேதாயுதத்தில் பிரம்மதேவன் சரஸ்வதியோடு மூழ்கி சத்தியலோக பதவி மற்றும் படைத்தல் தொழிலை பெற்றான். திரேதாயுகத்தில் சூரியன் மூழ்கி வேத வடிவமாய் உடலையும் 1000 கிரகங்களையும் பெற்றான். துவாபரத்தில் திருமால் லட்சுமி தேவியுடன் மூழ்கி காத்தல் தொழிலையும் வைகுண்ட வாழ்க்கையும் பெற்றார். கலியுகத்தில் இமயவல் மூழ்கி இறைவனது திருமணியில் இடப்பாதியில் கலந்தார். பகன் என்பவர் மூழ்கி தக்கன் வேள்வியில் இழந்த பற்களையும் கண்களையும் பெற்றான். குபேரன் அம்மையால் இழந்த கண்ணையும் இறைவனுக்கு நண்பனாகவும் அத்தீர்த்தத்தில் பெற்றான். துச்சருமேனன் ஊர்வசியையும் கண்ணன் புதல்வன் சாம்பன் குஷ்டநோய் நீங்கவும் பெற்றனர். நலனும் பஞ்சபாண்டவரும் பகையை வென்று இழந்த நாட்டை பெற்றனர். இத்தீர்த்தத்தில் வடக்கில் தர்ம தீர்த்தம், கிழக்கில் அர்த்த தீர்த்தம், தெற்கே காம தீர்த்தம், மேற்கே முக்தி தீர்த்தம் என்னும் 4 தீர்த்தங்கள் உள்ளன. இதன் கரையில் தானம் செய்தால் பலன் பன்மடங்கு கிட்டும் என்று கூறுகின்றனர். இதை கேட்ட சுக்கிரர் ததீசி முனிவர் காஞ்சிபுரம் வந்து நீராடி இறைவனை வணங்கி என்றுமே அழியாத உறுதியான உடலை பெற்றார். காஞ்சி பரமாச்சாரியார் இஷ்ட சித்தி தீர்த்தத்தில் நீராடிய போது படிக்கற்களில் சில எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருப்பதை கண்டார். கல்வெட்டு எழுத்து அவருக்கு நல்ல புலமை இருந்ததால் அவற்றை படித்து அவை மயூர கவியின் சூரிய சதகத்தின் பாடல்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்களால் 6 பாடல்கள் மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது. மேலும் இந்த பாடல்கள் கோவிலுக்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. வைகாசி, ஆடி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களில் பக்தர்கள் பெருமளவில் இத்தீர்த்தத்தில் மூழ்கி இஷ்ட சித்தீஸ்வரரை வழிபாடு செய்கின்றனர். இதில் சிறப்பாக கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீராடி புது மண் சட்டியில் பச்சரிசி மாவை வெல்லம் கலந்து பிசைந்து அவ்விளக்கில் நெய்தீபமேற்றி தேங்காய், பூ, பழம் ஆகியவற்றை அந்த மாவில் வைத்து தலையில் சும்மாடு வைத்து தூக்கி கொண்டு கோவிலை வலம் வருகிறார்கள். இதனால் தலைவலி, காதுவலி, காதில் சில்வடிதல், தலைக்குத்து போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறன்று கடை ஞாயிறு மாவிளக்கு பெருவிழா என்று வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாவிளக்கு எடுத்து தனது நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். கோவிலின் உட்பிரகாரத்தில் 4 63 நாயன்மார்கள், நந்திகேஸ்வரர், சுந்தரகேஸ்வரர், பொல்லாப்பிள்ளையார், முருகன், வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியர், சரஸ்வதி, நவகிரகங்கள், பைரவர், விஷ்ணு, உற்சவர்கள் உள்ளனர். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்கை, மூலவ கச்சபேஸ்வரர், சோமாஸ்கந்த மூலவரின் பின்புற சுவரில் உள்ளது. 2வது வெளிப்பிரகாரத்தில் யோக சித்தீஸ்வரர், ஞான சித்தீஸ்வரர், சதுர்முகேஸ்வரர், நடராஜர், வள்ளி தேவியானுடன் முருக சன்னதிகள் உள்ளன.
மூன்றாவது பிரகாரத்தில் ஐயனார், பூர்ணாம்பிகை புஷ்கலையுடன் தர்மசாஸ்தா, லிங்கபேஸ்வரர், சதுர்முகேஸ்வரர், ஸ்தலவிருட்ச முருகடி, மரத்தடியில் உள்ள நாகர்கள், இஷ்ட சித்தீஸ்வரர், பஞ்சசக்தி விநாயகர், துர்க்கை அம்மன் சந்நிதி, பைரவர் சந்நிதி ஆகியவை உள்ளன. கோயில் கருவறை அந்தர்லம், அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருவறை பாதபந்த அதிஷ்டானத்தில் உள்ளது. ஏகாதல விமானம் நகரபாணியில் உள்ளது. அதிஷ்டானம் முதல் சிகரம் வரை உள்ள கோவில் கல்லால் கட்டப்பட்டுள்ளது. தீர்த்த குளத்திற்கு செருப்பு சேர்க்கும் வகையில் குளத்தை சுற்றி பல்வேறு வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள், நந்தி பகவானின் சிலைகள் அமைக்கப்பட்டு வர்ணங்கள் தீட்டப்பட்டு குளமானது மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. இக்குளத்தில் ஆண்டுதோறும் தெப்பத் திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்றது. நந்திகேஸ்வரரும் அவரது மனைவி நந்திகேஸ்வரியும் மனித உருவில் எழுந்திருப்பது சிறப்பாகும். சிவபெருமான் திருநடனம் ஆடும்போது அதை காண நந்தி பகவான் விரும்பினார். அதேபோல் நந்திகேஸ்வரியும் விரும்ப மனித ரூபத்தில் எழுந்திருக்கிறார்கள் என தல புராணம் கூறுகிறது. இக்கோயிலில் பூர்ணாம்பிகை புஷ்கலையுடன் தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. இங்கு உத்தர நட்சத்திரத்தன்று குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை மேலோங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்றனர். இக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ஏராளமான நாகசிலைகள் உள்ளன. புற்றுடன் கூடிய நாகசிலைகளை நூற்றுக்கணக்காக ஒரே இடத்தில் இருப்பது சிறப்பாகும். இங்கு திருமணம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் பிரார்த்தனை செய்கின்றனர். வெள்ளிக்கிழமைகளில் புற்றுக்கு பாலூற்றி சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு ஆகியவற்றை வழங்கி மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்கின்றனர். இந்த கோயிலில் நடைபெறும் விழாக்கள்: சித்திரை உத்திர பெருவிழா இக்கோயிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் சூரிய பிரபை, சந்திரப்பிரபை, பூதவாகனம், திருக்கைலை காட்சி, நாகவாகனம், இடப வாகனம், அதிகார நந்தி சேவை, சப்பரம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் கச்சபேஸ்வரரும் சுந்தராம்பிகை அம்மனும் வீதி உலா வருகிறார்கள். திருவிழாவில் முக்கிய உற்சவமான 7ஆம் நாள் திருத்தேர் மற்றும் 10ஆம் நாள் வள்ளித்தேர் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்கிறார்கள். மற்றபடி 6 கால பூஜைகள், பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு மற்றும் விசேஷ நாட்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 to 12, மாலை 4:30 மணிலிருந்து 8 மணி வரை. இஷ்ட தீர்த்தி குளத்தில் நீராடி இஷ்ட சித்தீஸ்வரரையும் கச்சபேஸ்வரரையும் தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.